உங்களுக்கு 6வது நட்சத்திரம் திருவாதிரையாக வருது சார். வாழைப்பழத்தை ஆண் நாய்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் விலகும். 6வது நட்சத்திரம் அனுசமாக வருது அப்படின்னா வெண்பொங்கல், நொங்கு கலந்த உணவுகளை மானுக்கு, ஜூவுக்கு சென்று மானுக்கு நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா தொடர்ந்து 7 வாரம் கொடுக்கணும். எல்லாமே 7 தான். அது 7 வாரம் நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வந்தீங்கன்னா கடன் உங்களுக்கு அழியும். 6வது நட்சத்திரம் உங்களுக்கு சதயமாக வருது அப்படின்னா கருப்பு திராட்சை கலந்த உணவை ஞாயிற்றுக்கிழமை நாளில் குதிரைக்கு, பெண் குதிரைக்கு நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா கடன் அழியும். 6வது நட்சத்திரம் உங்களுக்கு உத்திராடமாக வருது அப்படின்னா பசுமாட்டுக்கு பலாப்பழம் கலந்த உணவுகளை அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் கொடுக்கும் பொழுது கடன் குறையும், கடன் அழிஞ்சிடும். அதே 6வது நட்சத்திரம் உங்களுக்கு புரட்டாதியாக வருது அப்படின்னா ஜூவுக்கு சென்று சிங்கங்களுக்கு மாம்பழம் கலந்த உணவுகளை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி உத்திரட்டாதி உங்களுக்கு 6வது நட்சத்திரமாக வருது அப்படின்னா பால் பசுவுக்கு நீங்கள் அன்னாசி பழம் கலந்த உணவை கொடுக்கும் பொழுது கடன் அழியும். இன்னும் எண்ணற்ற சூட்சுமங்களை இந்த நட்சத்திர வகுப்பில் நம்ம எடுக்க இருக்கிறோம். அதனால் இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் பிரபஞ்ச குழுவும் இணைந்து நடத்தும் இந்த வகுப்புக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். வகுப்பின் கட்டணம் 2500. வகுப்பின் கால அளவு காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இருக்கிறது. இன்னும் எண்ணற்ற சூட்சுமங்களை நான் சொல்ல இருக்கிறேன் இந்த நட்சத்திர வகுப்பில். ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியும் பிரபஞ்ச குழுவும் உங்களை அன்புடன் அழைக்கிறது. நான் பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் ஜோதிடர் சேர்ந்து அழைக்கிறேன். வாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி.